இப்ப இந்த 2 ஜெயின்ஸும் சேர்ந்து செஞ்ச ஷேர் பிசினஸ்னால மொத்த ஷேர் மார்க்கெட்டும் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? இந்த மாசத்துக்கு இந்த 2 பேரும் தான் ஷேர் மார்க்கெட் கிங்னு பேசிக்கிறாங்க. இவங்கள பீட் பண்றதுக்காக தான் கரண் கோலியும் ரோமா கத்தியாரும் முயற்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ரிப்போர்ட் கரண் கோலிய பத்தியும் ரோமா கத்தியார பத்தியும் இந்த சேனல்ல வரப்போகுது. நீங்க கேக்குற கேள்விக்கு பதிலும் சொல்லுவாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கரண், நினைச்சதை சாதிச்சிட்டீங்க, சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஸ்வேதா. ஒரு தடவை நானும் ரோமாவும் சரண் சிங் சட்டாவும் சுமித் சேகலும் இருக்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்தோமே, அது யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு தத்ரூபமா அமைஞ்சது. நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன் கரண், நீ பாம்பு புத்துக்குள்ள கைவிட நினைக்கிற. நீ உன்னுடைய சேனல்காரங்களும் அவங்கள தோக்கடிக்கலான்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அவங்க எது வேணாலும் செய்வாங்க. அவங்க எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கொலை செய்யறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க. மத்தவங்க அவங்க விஷயத்துல தலையிடாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவங்க விஷயத்துல யாராவது தலையிட்டாங்கன்னா நீ ஏன் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தேன்கூட்ல கை வைக்காத வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா தேவையில்லாம அதை கை வச்சு களைச்சு விட்டா அது கடிக்காம விட போறதே இல்ல. இப்போ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு பாத்தியா? அவங்க உன்னை சும்மா விட போறது இல்ல. அவர் சொல்றத கேளுங்க கரண், இதுக்கு மேல இந்த பிரச்சனையில தலையிடாதீங்க. ஸ்வேதா, நீ மத்தவங்க மாதிரி பேசாத. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், நானும் ரோமாவும் சேர்ந்துதான் சரண் சிங்குக்கும் சுமித் சேகலுக்கும் எதிராக ஏகப்பட்ட ஆதாரங்களை சேர்த்தோம். இப்போ அதெல்லாம் விட்டுற சொல்றியா? எக்ஸாக்ட்லி. கொஞ்சம் யோசிங்க ஸ்வேதா. இந்த ஸ்கேண்டலை மட்டும் நம்ம சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணா அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாரு. மிஸ்டர் மெஹரா, நீங்க உங்க சேனலை பத்தி கவலைப்படுறீங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட பத்தி கவலைப்படுறேன். இவர் ஹீரோ ஆகி நான் விதவை ஆகிறத விட ஒரு சாதாரண மனுஷனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறத விட புகழோட சாகதான் ஆசைப்படுறேன். எக்ஸாக்ட்லி. தட்ஸ் லைக் a brave journalist. இவன் மட்டும் தனியா இருந்தா ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. ரோமா இவன் கூட இருந்ததுனாலதான் எந்த கஷ்டமும் இல்லாம இந்த வேலையை ஈஸியா சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அவன் மட்டும் அப்ப முடியாதுன்னு சொல்லியிருந்தா உங்களால ஒண்ணு செஞ்சிருக்க முடியாது. இல்ல ஜெகத், ரோமாவை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும். அவ என்னை விட்டு போகவே மாட்டான். நானும் அவளை விட மாட்டேன். எஸ், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறீங்க ஜெகத். எங்க மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒருவேளை எங்க ரிப்போர்ட்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சட்டாவையும் சீகலையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஹலோ. ரோமா, சொல்லு, என்ன விஷயம்? தட்ஸ் கிரேட். இப்ப நீ எங்க இருக்க? ஓகே ஓகே ரைட். நான் சாயந்தரம் வந்து உன்னை வீட்டில் பார்க்குறேன். ஓகே, கரெக்டா 8 மணிக்கு. ஃபைன், பாய். ரோமா, 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 சார், நீங்களா? ஹலோ மிஸ்டர் கரண், இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். பரத், உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் பாக்குறேன். யா, ஆக்சுவலி நான் கூட இந்த சந்திப்பை எதிர்பார்க்கல. நீங்க நீங்க எப்படிங்க? இதே கேள்வியை நான் கேட்டா அதுக்கு உங்களோட பதில் என்ன?
அது வந்து ரோமா தான் என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னா, அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆம், ஒரு முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தா. இருந்தானா சொல்றத புரியும்படியா சொல்லுங்க. நாங்க ஃபோன்ல மட்டும் தான் பேசினோம், நேரடியா இன்னும் பார்க்கல. ம்ஹும். இப்போ அவங்க எங்க இருக்காங்க? பெட்ரூம்ல. ம்ஹும். எங்கேயோ வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா, ரோமா ஒரு ஸ்டோரி விஷயமா அப்ராட் கிளம்பிட்டு இருக்கா. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நானே அவகிட்ட சொல்லிடுறேன். இப்ப எங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. தட் இஸ் மிஸ் ரோமா கத்தியார யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. நீங்க சொல்றத பார்த்தா ரோமா உயிரோட இருக்காங்களா? ஆமா, அவ உயிரோட தான் இருக்கா. நான் அவங்கள பார்க்கலாமா? முதல்லயே சொன்னேன்ல சார், அவங்க பெட்ரூம்ல இருக்காங்க, நானே சொல்லிடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பர்சனலா பேச வேண்டியிருக்கு. நானே நேர்ல போய் அவங்கள பார்க்கறேன். மிஸ் ரோமா, யாரது? கரணா? இல்ல இல்ல, கரண் இல்ல, இன்ஸ்பெக்டர் பரத் ஃப்ரம் கிரைம் பிரான்ச். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே மேடம், நான் வெளியில வெயிட் பண்றேன், வாங்க. மிஸ்டர் கரண், நான் உங்க ஃபேஸ்ல இருக்கிற டென்ஷனை பார்த்து ரோமாவோட டெட் பாடி தான் உள்ள இருக்கும்னு சந்தேகப்பட்டேன். இல்ல, நோ ப்ராப்ளம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை ரோமாவை வேற யாராவது கொல்ல ட்ரை பண்றாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ மிஸ்டர் பாரத். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயந்தோம்னா நாங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவே முடியாது. நோ நோ நோ, உங்களுக்கு உயிர் மேல பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு இருக்கு. மிஸ் ரோமாக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்ராட் போறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ அப்படி செய்யறவல்ல. ஒருவேளை அப்படி செஞ்சான்னா என்ன பண்ணுவ கரண்? என்ன கொலையே பண்ணிடுவியா? எதுல விளையாடுறதுன்னு இல்ல, உன்னை கொலை பண்ணிட்டு தான் இன்ஸ்பெக்டர் பரத்துக்கு யாரோ ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதான் அவர் இங்க வந்திருக்காரு. அப்படியா? அவனுக்கு என்ன மாதிரி விளையாடுற பழக்கம் இருந்திருக்கும். மிஸ் ரோமா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்கிட்ட விளையாடுறதுல தப்பு இல்ல. வாழ்க்கையில விளையாடுறது தப்பு. பின்னால உங்க வாழ்க்கைய விளையாட்டா போயிடும் மிஸ் ரோமா. டோன்ட் வரி மிஸ்டர் பரத், என் உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. என் ஆயுசு கெட்டி. நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாக மாட்டேன். பை தி வே, நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? அது கரண் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. ஒரு ஸ்டோரி விஷயமா அப்ராட் கிளம்பிட்டு இருக்கேன். குட் லக் டு யூ மிஸ் ரோமா, ஃபார் யுவர் ஜர்னி ஆல்சோ. மிஸ்டர் கரண், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே. டேக் கேர். வாட்ச் யுவர். என்ன வேலை அது ரோமா? சும்மா விளையாடுன. அதுக்கு நீ இப்படியே விளையாடுறது? ரிலாக்ஸ் கரண். நான் பொணமா இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிருப்பேன். ஒருவேளை யாராவது என்ன கொலை பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? What do you mean? ஆமா கரண், நான் சாக விரும்பல. அதனாலதான் நான் இந்த இடத்த காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணேன். நான் மொரீஷியஸுக்கு போறேன். அந்த இடத்துக்கு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை திறந்து நான் நிம்மதியா வாழ்க்கையை கழிக்க போறேன். ரோமா, நாம ஒரு ஸ்டோரிக்காக ஒர்க் பண்ணமே, அது என்ன ஆகுறது? மிஸ்டர் மெஹ்ரா இது வரைக்கும் எத்தனையோ ஸ்டோரியை டிராப் பண்ணிருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணு. பட் ரோமா, இல்ல எதுவும் சொல்லாதீங்க. நான் முடிவு பண்ணதுதான். சரி, அதை விடுங்க. என்ன டிராப் பண்ண ஏர்போர்ட்டுக்கு வரீங்களா இல்லையா? ஓகே, உன் இஷ்டப்படியே செய். சரி, நான் போய் ரெடி ஆயிடுறேன்.
ரோமா 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 என்னாச்சு? ரோமா ரோமா நிஜமாவே செத்துட்டா. இப்ப என்ன பண்றது? சொல்லு ஸ்ரீவாத்சவ். சார், நேத்து ராத்திரி இந்த இடத்துல திடீர்னு ஒரு கார் வந்து நின்னதாவும் அந்த காரோட கலர் வெள்ளை கலர்னு சொல்றான் சார். அதுல இருந்து டிரைவர் பின் சீட்ல இருந்து எதையோ எடுத்து வாட்டர் ஃபால்ஸ்ல தூக்கி போட்டிருக்கான். அப்போ பெரிய சத்தம் கேட்டுச்சு சார். சார், இதெல்லாம் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது அந்த டிரைவர் ஏதோ ஒரு கனமான பொருளை தூக்கி போட்டிருக்கணும். நீ அந்த ஆளோட ஃபேஸை பாத்தியா? இல்ல சார், முகத்தை பார்க்கல, ஆனா நம்பர் ஞாபகம் இருக்கு. வண்டி நம்பர் என்ன? MH0134752. ஸ்ரீவத்சவ், இந்த வண்டி யாரோடதுன்னு முதல்ல கண்டுபிடி. அதோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்க. ரைட் சார். சார், அந்த கனமான பொருள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சடலம். சார், அந்த கனமான பொருள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சடலம்.
மார்னிங் எவ்ரிபடி. என்ன இன்ஸ்பெக்டர் இவ்வளவு காலையில வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது மொபைல் இப்ப நமக்கெல்லாம் அவசியம் ஆயிடுச்சு இல்லையா? அதுவும் உங்களை மாதிரி பிசினஸ் மேனுக்கெல்லாம் மொபைல்னா எந்த வேலையும் நடக்காது. அதான் உங்க மொபைல் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த மொபைல் உங்களுக்கு தானே மிஸ்டர் கரண்? சூப்பர் இன்ஸ்பெக்டர் பரத். ராத்திரி தான் மொபைலை காணோன்னு கரண் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீங்க காலையிலே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க. அது வந்து இந்த மொபைல் நேத்து ராத்திரி எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இதை யாரும் திருடிட்டு எல்லாம் போகல, தவற விட்டுட்டாங்க. இது எங்க எப்படி விழுந்துச்சு? நீங்க பதில் பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா இந்த மொபைல் போனை நீங்க எங்க தவற விட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ரைட்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மிஸ்டர் பாரத். என் மொபைல் போன் எங்க விழுந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி போய் எடுத்துக்க மாட்டேனா? கண்டிப்பா எடுத்திருப்பீங்க மிஸ்டர் கரண். ஆனா அந்த இடத்துக்கு மறுபடியும் போறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியும்படியாவே சொல்றேன். நேத்து ராத்திரி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஹைவேல கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நேத்து ராத்திரி யாரோ ஒருத்தர் வண்டியில வந்திருக்காங்க. அந்த வண்டியில இருந்த ஆளு ஏதோ ஒரு கனமான பொருளை வெளியில எடுத்து போட்டுட்டு போயிருக்கான். அங்க இருந்த வாட்ச்மேன் தான் அந்த வண்டியோட கலர் என்னன்னு வண்டி நம்பர் என்னன்னு சொன்னா மொபைல் அங்க இருந்தா கிடைச்சது. அந்த வண்டியோட நம்பர் வேற யாரும் இல்ல மிஸ்டர் கரண், உங்க வண்டியோட நம்பர் தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, நான் புரிய வைக்கிறேன். மிஸ்டர் கரண், நேத்து ராத்திரி நீங்க ஹைவேல இருக்கிற கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிருக்கீங்க. அங்கதான் உங்களோட இந்த மொபைல் எங்களுக்கு கிடைச்சது. அந்த இடத்துல தான் நீங்க உங்க வண்டியிலிருந்து ஒரு கனமான பொருளை வெளியில எடுத்து போட்டுட்டு போயிருக்கீங்க. உங்க வண்டியிலிருந்து நீங்க என்ன தூக்கி போட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எஸ், அது ஒரு டெட் பாடி. என்ன? எஸ், இப்ப அந்த டெட் பாடி யாரோடதுன்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. இறந்தவங்களோட பேரு மிஸ் ரோமா கத்தியார். நீங்க சொல்றத பார்த்தா மிஸ் ரோமாவை கொலை பண்ணி அவங்க பாடியை வாட்டர் ஃபால்ஸ் கீழே நானே கொண்டு போய் போட்ட மாதிரி இருக்கு. அந்த டெட் பாடி தூக்கி போட்டது நீங்களா இருந்தா நிச்சயமா அந்த கொலையை பண்ணதும் நீங்களா தான் இருப்பீங்க. இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. ரோமாவே நேத்து உங்ககிட்ட சொன்னாலே அவ அப்ராட் போறதா. அப்புறம் எப்படி நான் அவளை கொலை பண்ணுவேன்? ரோமா இப்ப வெளிநாட்டுல இல்ல. அவங்க வீட்டை சர்ச் பண்ணதுல அவங்க பேக்டு பேக்ஸ், பாஸ்போர்ட், டிக்கெட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. அவங்க வண்டி கூட கீழே தான் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க வேற வண்டியில கூட போயிருக்கலாம். அந்த வேற வண்டி உங்க வண்டியை தவிர வேற யார் தான் இருக்கு மிஸ்டர் கரண்? வெல் இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க எங்க கிட்ட சொன்ன எந்த விஷயத்திலயுமே ரோமாவை கரண் கொலை பண்ணதா தெரியலையே. அது சீக்கிரமாவே ப்ரூவ் ஆயிடும் அட்வொகேட் ஜுலாஜி. ப்ரூவ் பண்ண முடியாததை நீங்க ப்ரூவ் ஆக்க பாக்குறீங்களா இன்ஸ்பெக்டர்? என்ன சொல்றீங்க? நீங்க இந்த வேலையெல்லாம் யார் சொல்லி செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரோமாவும் கரணும் சேர்ந்து பெரிய விஷயங்கள்லாம் எனக்காக டேப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால பெரிய ஆளுங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் கரண், இவங்களால உன்னை எதுவும் செய்ய முடியாது. இன்ஸ்பெக்டர் பரத்,
நீங்க இப்ப சொன்னதெல்லாம் ஒரு கதை மாதிரி இருக்கு. கொலை நடந்ததுன்னு சொல்றீங்க, கொலை செஞ்சதுக்கான காரணம், கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் எதுவுமே உங்ககிட்ட இல்ல. அந்த டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் உங்களால இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியாது. லெட் யூ நோ தட். சட்டத்தை பத்தி எனக்கே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஜிலானி. இப்பதான் இந்த கேஸ்ல ஒரு சின்ன க்ளூவா எனக்கு இந்த மொபைல் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இன்னும் பெரிய பெரிய ஆதாரங்களை நான் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜுலானி, நீங்க அப்புறம் உங்க நியூஸ் சேனல், நீங்க 2 பேரும் சேர்ந்தா கூட மிஸ்டர் கரணை என்கிட்ட காப்பாற்ற முடியாது. இப்போதைக்கு நான் போறேன், மறுபடியும் வந்து பாக்குறேன். வாசுவன் நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கங்க மேடம். கரண், நான் ரோமா பேசுறேன். யாரோ என்ன கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. நான் செத்து போயிட்டு தான் நினைச்சேன். ஹைவேல கிரீன் ஃபாரஸ்ட்ல என்ன தூக்கி போட்டுட்டாங்க. ஹலோ ஹலோ ரோமா, ரோமா நீ இப்ப எங்க இருந்து பேசுற? கிரீன் ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. நான் இப்போ அங்க இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இது பாரு ரோமா, நீ இப்ப எங்க இருக்கன்னு யார்கிட்டயுமே சொல்லாத. நான் இப்ப உடனே அங்க வரேன். ஓகே, யூ டோன்ட் வரி. கரண், தங்கா நீ உயிரோட இருக்க. நீ செத்து போயிட்டேன்னு என்ன கொலை பண்ண வந்தவனும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. அப்போ நீ அங்கதானே இருந்த? ஆமா, அப்ப நானும் இருந்தேன். உன் சத்தம் கேட்டதும் உள்ள ஓடி வந்தேன். ஆனா யாரோ என் பின்னாடி என் தலையில அடிச்சதுனால நான் மயக்கமாய் கீழே விழுந்துட்டேன். மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா நீ அந்த இடத்துல இல்ல. கரண், இப்ப என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. நீ கவலைப்படாத, நம்ம சீக்கிரம் போயிடலாம். வா இந்திரி, பாத்து பாத்து, மெதுவா ஓகே ஓகே, மெதுவா. மை காட், பெட்ரோல் சுத்தமா இல்ல. என்ன இப்ப பெட்ரோல் எங்க கிடைக்கும்? ஒரு நிமிஷம், நான் போய் பாக்குறேன். ஹலோ சார், இங்க பக்கத்துல எங்கேயாவது பெட்ரோல் பங்க் இருக்கா? இங்க பக்கத்துல இல்லைங்க, 1 மைல் தூரத்துக்கு போனாலும் பெட்ரோல் பங்கே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சாராய கடை இருக்கு, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கும். அதுவும் பிளாக்ல தான். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, டபுள் ரேட் கேட்டாலும் சமயத்துக்கு பெட்ரோல் கொடுத்தானே. ரோமா எங்க? இன்ஸ்பெக்டர் பரத், நீங்க இங்க? ஆச்சரியமா இருக்கா மிஸ்டர் கரண்? ரோமாவோட டெட் பாடியை மறைச்சிட்டா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? கம் ஆன். ரோமாவோட டெட் பாடி இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ரோமா உயிரோட தான் இருக்கா. அவ பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்தா, ஆனா எங்க போனான்னு தெரியல. ஆஹா,
ரோமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ஸ்ரீவத்சவ், டிக்கி ஓபன் பண்ணு. டிக்கி எதுக்கு? இன்ஸ்பெக்டர் சார், ஓ மை காட், இது எப்படி நடந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார், நான் பெட்ரோல் வாங்க போறதுக்கு முன்னாடி இவ உயிரோடு தான் இருந்தா. சார், இதுக்கு முன்னாடியும் இவளை கொலை பண்றதுக்கு யாரோ முயற்சி பண்ணாங்க. ஆனா இவ தப்பிச்சிட்டா. இவதான் என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னா. அப்படியா? உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி என்ன கொலை பண்ணிடுங்கன்னு சொன்னாளா? இன்ஸ்பெக்டர் பரத், ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் இவ்வளவு கொலை பண்ணல. அப்படி நான் கொலை பண்ணியிருந்தேனா, கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்தேனா, எதுக்கு இவ என்ன ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லணும்? நீங்க போய் சொல்றீங்க. இவங்க தான் உங்களை ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, அதை நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு இன்ஸ்பெக்டர் பரத். என்னோட வீட்டு போன் ஆன்சர் மிஷின்ல இவளோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ அந்த வாய்ஸ் என் போன்ல இருக்கும். நீங்க வேணா என்னோட வீட்டுக்கு வந்து பாருங்க, நீங்க அந்த வாய்ஸை கேட்கலாம். இத பாருங்க மிஸ்டர் கரண், ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா, ஐ மீன் ரெக்கார்டட் வாய்ஸ் உங்க கையில இருந்துச்சுன்னா, நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாம். நீங்களே பாருங்க. ஒண்ணும் இல்ல, இந்த காலி ரெக்கார்ட் மிஷின் வச்சு நீங்க சொன்னது பொய்யின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த மிஷின்ல கேசட்டே இல்லாத போது அந்த மெசேஜ் எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும்? இதுல கேசட் இருந்தது இன்ஸ்பெக்டர். அப்படி இருந்துச்சுன்னா அது எங்க? இன்ஸ்பெக்டர் பரத், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இந்த கேசட் காணாம போனது கூட அவங்க போட்டு திட்டம் தான். இன்ஃபேக்ட் இந்த கேசட்டை யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்க தான் ரோமா கட்டியார கொலை பண்ணிருக்கணும். என்ன கரண், விளையாடுறீங்களா? ஒருத்தர் ரோமாவை வேணும்னே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிதானமா உங்க வீட்டுக்கு வந்து ரெக்கார்டர்ல இருக்கிற கேசட்டை எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றீங்க, அப்படிதானே? எஸ். ஷட் அப். இதுக்கு மேல எங்க கிட்ட போய் சொல்லி நடிக்க பார்க்காதீங்க. போதும் கரண் பாபு, இதுக்கு மேலே எதையும் சொல்லி சமாளிக்காதீங்க. இனிமே உங்களை எந்த பொய்யும் காப்பாத்தவும் முடியாது. மிஸ் ரோமா கத்தியார கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். கரண், ஜெகத், என்ன இங்க இருந்து வெளியே கொண்டு வந்துரு. நான் இந்த கொலையை செய்யல. ஐ நோ கரண், நீ இந்த கொலை செய்யலன்னு தெரியும். அதான் இங்க வந்தேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். இது இந்த கேஸ்க்கான ஃபைல். இங்க சைன் போடு. இங்க சில பேப்பர்ஸ்லாம் பிளாங்கா இருக்கும். அது எனக்கு டைம் இல்ல, அதான் இதுல மேட்டரை டைப் பண்ண முடியல. நீ சைன் பண்ண மேட்டரை நான் அப்புறமா டைப் பண்ணிக்கிறேன். கரண், கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி சொல்லு. நீ கொலை பண்ணலங்கிறதுக்கு உனக்கு ஆதரவா ஏதாவது சாட்சி இருக்கா? இருந்த ஒரே ஒரு ஆதாரம் என்னோட ஆன்சரிங் மிஷின்ல இருந்த ரோமாவோட ரெக்கார்டட் மெசேஜ். அந்த கேசட் மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா ரோமாவை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்றதையும் அவ எனக்கு ஃபோன் பண்ணி கிரீன் வேலிக்கு கூப்பிட்டான்றதையும் நிரூபிச்சிருக்க முடியும். எப்படியும் அந்த கேசட் என் கை விட்டு போயிடுச்சு. ஓ, எந்த கேசட்? எனக்கு ஒண்ணுமே புரியல ஜெகத். அன்னைக்கு உன்னை தவிர வீட்ல வேற யாருமே இல்ல. அப்புறம் எப்படி அந்த ஆன்சரிங் மிஷின்ல இருந்த கேசட் காணாம போச்சு? அது கேசட் காணாம போனது இப்ப பிரச்சனை இல்ல ஸ்வேதா. நீ முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கருணை நான் எப்படியாவது காப்பாத்திடுறேன்.
எப்படியும் ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது. நான் இப்பவே கொண்டு வரேன். இந்தாங்க. இதுக்கு மேலேயும் பணம் தேவைப்பட்டா என்கிட்ட கேளுங்க. கருணை காப்பாத்துறதுக்காக நான் இந்த வீட்டை வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன். உனக்கு அந்த நிலைமை வராது ஸ்வேதா. இப்பவே உன் ஹஸ்பண்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாருன்னு நினைச்சுக்கோ. சார், கரண் கோலிக்கு எதிரா நமக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு தான் நமக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. சிவசவ், எல்லா கொலைக்கு பின்னாடியும் மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கும். இந்த கேஸ்லயும் அது இருக்கு. ஆனா சிவசவ், கரனுடைய ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒரு 3வது மனுஷனுக்கு தெரியுது? நீங்க என்ன சொல்றீங்க சார்? இது வரைக்கும் கரண் கிட்ட என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணமோ, அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டமோ, அது எல்லாமே ஒரு 3வது மனுஷன் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சுதான். கரெக்ட்? இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது ஸ்ரீவத்சு, இந்த கேஸ்ல நிச்சயமா ஒரு 3வது மனுஷனோட கனெக்ஷன் இருக்கு. அவன் தான் சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது கரணை இந்த கேஸ்ல மாட்டி விட பார்த்திருக்கான். எதிர்பார்த்த மாதிரியே இந்த கேஸ்ல கரணை வசமா மாட்டியும் விட்டுட்டான். சார், கரண் கோலி தான் சொன்ன பொய்யாலையில மாட்டிக்கிட்டாரு. ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு பக்கத்துல இந்த பிசிஓல இருந்து ரோமா கத்தியார் அவர் வீட்டுக்கு போன் பண்ணதா சொன்னாரு. அதுவும் அவரோட வீட்டு போன் நம்பருக்கு. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோமா அப்படி ஒருவேளை அவருக்கு போன் பண்ணதா இருந்தா மொபைல் நம்பருக்கு போன் பண்ணிருக்கலாம் இல்ல சார்? ஆனா மொபைல் தான் அவர்கிட்ட இல்லையே. எஸ் சிவசு, அந்த மொபைல் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லும். எது நிஜம், எது பொய்ன்னு. த்ரீ மிஸ்டு கால்ஸ் டு us. முதல்ல 23:25, அதாவது ராத்திரி 11:25. அதோட நம்பர் 811902. அடுத்தது 11:28, நம்பர் சேம். அடுத்தது 11:32, நம்பர் அதே நம்பர் தான். இந்த போன் நம்பர் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க சீக்கிரம். எஸ் சார். யா இன்ஸ்பெக்டர் பரத். I see. All right. சார், அந்த நம்பரை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். ம்ஹும். சார், அது நிஜமாவே கிரீன் ஃபாரஸ்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிசிஓ நம்பர். இதை வச்சு பார்த்தா ரோமா கத்தியார் அங்கிருந்து கரண் கோலிக்கு போன் பண்ணிருக்காங்க சார். சார், ஒருவேளை மிஸ்டர் கரண் கோலி நம்ம கிட்ட சொன்னது உண்மையா இருந்தா, அப்ப ஆன்சரிங் மிஷின்ல இருந்த கேசட் எங்க? ஹலோ, யார் பேசுறது? உன் ஹஸ்பண்ட் நிரபராதி நிரூபிக்க என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. என்ன? என் ஹஸ்பண்ட் நிரபராதி நிரூபிக்க உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆமா, இத பார், உன்கிட்ட அதிகமா பேச விரும்பல. உனக்கு அந்த ஆதாரம் வேணும்னா நான் கேக்குற பணத்தை நீ கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சமா, 2 லட்சமா, இல்ல 5 லட்சமா? 10 லட்சம். என்ன? 10 லட்சமா? ஆமா, உனக்கு ஆதாரம் வேணும்னா 10 லட்சத்தோட சீக்கிரம் வா. ஓகே, 10 லட்சம் நான் தரேன். எப்ப எங்க கொண்டு வந்து தரணும்னு சொல்லு. வாங்க மிஸ்ஸஸ் கரண் கோலி, 10 லட்சம் கொண்டு வந்துட்டீங்களா? நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்துட்டேன். அந்த ஆதாரம் எங்க இருக்குன்னு சொல்லு.
ஜகத், நீயா? நான் தான். சரி, அதை விடு. இதோ இருக்கு அந்த ஆதாரம். சீக்கிரம் பணத்தை கொடு. ம். இந்தா, சொன்னபடியே செஞ்சுட்ட. எப்படியோ எனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சது. உனக்கு உன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்த ஆதாரமும் கிடைச்சிருச்சு. நோ மிஸ்டர் ஜிலானி, உனக்கு 10 லட்சம் ரூபாயும் கிடைக்காது, கரணையும் காப்பாற்ற முடியாது. கமான், கமான். ஸ்வேதா, ஸ்வேதா, இந்த ஆதாரத்தை வச்சுதான் கரனை காப்பாத்த முடியும். இந்த இந்த கேஸ்ட் எடுத்து நீங்க இருந்து சீக்கிரம் போயிடு. ஸ்வேதா, ஸ்வேதா, ஆதாரம் அழிஞ்சு போச்சு. ஸ்வேதா, நீ ஏன் இப்படி பண்ண? ஜிலானி, இதெல்லாம் வேணும்னு தான் அவ பண்ணா. மெஹரா, மெஹரா, நீயா? அப்படின்னா நீதான் இதெல்லாம் பண்ணியா? எஸ், இந்த வேலையில என்னோட பங்கும் இருக்கு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். என்ன? அந்த கரண் தான் எங்களுக்கு நடுவுல இடைஞ்சலா இருந்தா. ஓ மை காட். கரண் உங்க 2 பேருக்கும் இடைஞ்சலா இருந்ததுனால ரோமா எது கொலை பண்ணீங்க? இல்ல ஜிலானி, அவளும் உன்ன மாதிரி பேராசை பிடிச்சதுனால தான் செத்து போனா. நான் என் சேனலை வச்சு பெரிய பெரிய ஆளுங்களை பிளாக்மெயில் பண்ண விஷயம் அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்க என்கிட்டயே பணம் கேட்டா. பிளாக்மெயிலர்கிட்டயே பிளாக்மெயில் பண்ணா. உன்ன மாதிரி. அதான் இப்படி ஒரு பிளான் போட்டோம். ரோமாவும் செத்துட்டா, இப்ப அந்த கரனும் மாட்டிக்கிட்டான். இந்த ரோமாவுக்கு உண்மையிலேயே ஆயுசு கெட்டி முதல்ல என் கத்திக்கிட்டே இருந்து தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கரண் கிட்ட ரோமா ஹெல்ப் கேட்டிருக்கிறா. ரோமாவோட கெட்ட நேரமோ என்னமோ ஸ்வேதா அதை விட்டு கெட்டுட்டா. அதுக்கப்புறம் கரணை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறேன். ஹலோ, நான் கிரீன் வேலி ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்துல இருந்து பேசுறேன். இப்பதான் ஒருத்தன் அவன் கார் டிக்கில ஒரு பொண்ணோட பணத்தை கொண்டு போறதை நான் பார்த்தேன். யா, வண்டி நம்பர் MH01 T4752. கரண் நிரபராதி நிரூபிக்க இருந்தது அந்த கேசட் தான். அந்த கேசட்டையும் யாருக்கும் தெரியாம நான் ஒளிச்சு வச்சுட்டேன். அது சரி, இந்த கேசட்டை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? மெஹரா, இந்த கேஸ்ட பத்தின விஷயம் எனக்கு நேத்தே தெரியும். கருணை ஜாமீன்ல எடுக்கிற விஷயமா நேத்து ஸ்வேதாவை பாக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ பணக்காரன் ஆகணுங்கிற ஆசையில கேசட்டை வச்சு ஸ்வேதாக்கு போன் பண்ண. நாங்க விரிச்ச வலையில நீ விழுந்துட்ட. நீங்க கூட தான் மாட்டிக்கிட்டீங்க மிஸ்டர் மெஹரா. Give it to me. இந்த வலைய விரிச்சதே நாங்க தான் மிஸ்டர் மெஹரா.
கரண் நீங்களா? எஸ் மிஸ்டர் ஜுலானி இந்த கேசட் எடுத்துக்கிட்டு முன்னாடியே என்ன பார்க்க வந்திருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது யாரோ ஒருத்தர் கரணை மாட்டி விட பாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க இருந்திருக்கீங்க. மிஸ்ஸஸ் கரண் கோலி, உங்க வீட்டுல இருந்து கேசட் காணாம போயிருக்குன்னா அது நிச்சயமா உங்களுக்கு தெரியாம போக சான்ஸ் இல்லை. அண்ட் மிஸ்ஸஸ் கோலி, உங்க பிளான்ல உங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கத்தான் நாங்க இந்த பிளானை போட்டு உங்க எல்லாரையும் பிடிச்சோம். நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி அட்வொகேட் ஜுலானி உங்களை இங்க 10 லட்சத்தை கொண்டு வர சொன்னார். நீங்களா வந்து எங்க வலையில மாட்டிக்கிட்டீங்க. மிஸ்ஸஸ் கோலி, நீங்க ஒரு கேசட்டை டெஸ்ட்ராய் பண்ணீங்களே, அது ஒரிஜினல் இல்ல. எஸ், அது ஒரிஜினல் இல்ல. அட்வொகேட் ஜுலானி, தேங்க்யூ மிஸ்டர் மெஹரா. உங்க வாக்குமூலத்தை ரொம்ப டீடைல்டா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி வாக்குமூலத்தை ஒரு குழந்தை கூட கொடுக்காது. சிவத்சவ். எஸ் சார். இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணு. 1 மினிட் மிஸ்டர் மெஹரா. இந்த மீடியா ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. சொல்ல போனா நம்ம நாட்டையே தாங்குற பில்லர் மாதிரி. என்னைக்கு இந்த பில்லரை உங்கள மாதிரி ஆளுங்க தாங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் நம்ம நாட்டில் நடக்கிற ஊழல், லஞ்ச லாவண்யங்கள் எல்லாமே அழியும்.